வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கான டபுள் எவிக்ஷன் இருக்குல்ல. புதுசாக பார்க்குறவங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆக்சுவலி சாட்டர்டே நடக்க வேண்டிய எபிசோட் இன்றைக்கே நடந்திருக்கு ஷூட்டு. ஸோ அதனால் இன்றைக்கே சாட்டர்டே சண்டே அந்த ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு. ஒருத்தர் ரம்யா எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல. ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தகவல் வந்திருக்கு. 2 பேருமே எவிக்ட் ஆனது ஆண்கள் தான். அதில் ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்லிடலாம். ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸ் அப்படி சொல்லிட்டு விஜேஎஸ் போன வாரம் போட்டு அடித்தார்ல. வெளியெல்லாம் செட் ஆடியன்ஸ் உட்காந்துருக்கிறீங்க, அதே போல் நாங்கள் 2 பேரை உள்ளே அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் அரோராவை சொன்னார்ல. உள்ள ஏசிலாம் கம்ஃபர்ட்டாக இருக்கா, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது தேவையா, எல்லாம் நல்லா இருக்கா, சூப்பரா, ஓகேவா, ஆல் குட்டா அப்படின்னு கேட்கும்போது ஓகே சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாங்கல்ல. அதில் ஒருத்தர் தான். அரோரா போக வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவங்க நாமினேஷன்லேயே வரல. அரோரா தொடர்ந்து வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரோரா போவாங்கன்னு பார்த்தா வேற ஒருத்தர் போயிடுவாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருந்தாங்க. போன வாரமே டபுள் எவிக்ஷன் பண்ணியிருந்தா அரோரா நிச்சயமாக போயிருப்பாங்க. ஆனால் விஜேஎஸ் அரோராவை காப்பாற்றுறதுக்காக எதுக்கு பண்ணாருன்னு தெரில. டபுள் எவிக்ஷன் வேணாம், சிங்கிள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோம் கடைசி நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொன்னார். அதில் பார்த்தீங்கன்னா இவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. அப்போவே நம்ம சொன்னோம் அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும், ஆனால் இவங்க எஸ்கேப் ஆகவும் வாய்ப்பு இருக்கே அப்படின்னு. கரெக்டாக ஓப்பன் நாமினேஷனில் அரோராவை மிஸ் பண்ணிட்டாங்க. துஷாரை கரெக்டாக குத்திட்டாங்க. ஸோ இப்போ துஷார் டேஞ்சர் ஜோனில் தான் இருந்தார். நம்ம காலையிலே பார்த்தோம் ஓட்டு யார் யார் எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க அன்அஃபிஷியலில், கம்யூனிட்டி டேப்பில் என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் துஷார் எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறார். தேவை தான் இவருக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் இவர் ஸ்டேஜில் சொன்னது என்னென்னா, வேலை நிமித்தமாக, அப்பாவோட வேலை நிமித்தமாக பார்த்தீங்கன்னா வேறு ஏரியாவுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம், அதனால புது மனிதர்கள்கிட்ட பழகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். அப்படி இவர் சொல்கிறத உண்மைன்னா அது ரொம்ப ஈஸி தான் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் கரெக்ட் அப்படின்னு தோணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக ஸ்டாண்ட் அவுட்டாக ஒரு முடிவெல்லாம் எடுக்காமல் யாராக இருந்தாலும் குழஞ்சி அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவார் பொழுது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே கலாச்சிருந்தோம். கரெக்டாக அப்படி தான் இருந்தார் இவர் ஃபஸ்ட்டு கேப்டனுங்க, முதல் வீட்டு தலை இந்த சீசனில். அது எவ்வளோ மோசமான தலையாக போச்சு. இங்கே அப்போவே தலையாகும்போது அந்த டாஸ்கில் அவர் சொன்னது என்ன, நான் சத்தம் போட்டு பேசணுன்னு அவசியம் கிடையாது, பேசணுன்னே அவசியம் கிடையாது, நான் ரொம்ப கூலாக டீல் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லும் போதே நம்ம சொன்னோம் இது உருட்டு அப்படின்னு. இதெல்லாம் உண்மை நம்பி வெளியே இருக்கிறவங்க கைத்தட்டி இவரை தலையாக்குனாங்க. கடைசியில் தலையாண்டதும் பார்த்தீங்கன்னா அப்போவும் சம்பவம் எதுவும் பண்ணாமல் அரோரா கூடவே சுற்றிட்டு இருந்ததுனால பிடிச்சி தூக்கிட்டார். அந்த தலை பதவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் துரத்தி விட்டார். அந்த பதவியை பறிச்சிட்டாரு. முதல் நாள் இந்த ரிவ்யூவர்ஸ் நாய்ங்க அப்படின்னு சொல்லிச்சுல ஒரு நாய், அந்த நாய் தான் முதல்ல சொல்லிச்சு. முதல் நாளே பார்த்தீங்கன்னா எப்போ பாரு அரோரா கூடவே சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனால் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல அடுத்த நாள் பேசும்போது இந்த ரிவ்யூவர்ஸ் நாய்ங்கள்லாம் கதை கட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த துஷார் தம்பி சொன்னது அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னாரு. உனக்கு என்ன பிரச்சனை? அதுக்கப்புறமா யார் சொல்லியும் கேட்கல, கூடவே தான் சுற்றிட்டு இருந்தேன். அப்படி தலை பதவி போச்சு இல்லை, அப்பயா சுதாரிச்சிருக்கணும்ல, சுதாரிக்கல. கேம் ஃபோக்கஸ் சுத்தமாக இல்லை. எப்போவுமே பலூனக்கா தான். அங்கே இந்த நீச்சல் குளம் இருக்கும், அவங்க டபுள் மீனிங்கில் பேசுவாங்க, வியூ செமையாக இருக்குல்ல அப்படின்வாங்க. இதெல்லாம் ஆரம்பித்தது அவங்க தான். அது ரொம்ப பிடிச்சி போச்சு, லாக் ஆகிட்டார் இவர். இந்த மாதிரி பேசுகிறதுக்கு நீ வெளியே இருந்து இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அப்படியே பேசிட்டு இருந்துருக்கலாமே, எதுக்கு உள்ளே போகணும் கண்டஸ்டண்ட்டாக? அப்படியே பெருசாக சாதிச்சிருவேன், டைட்டில் அடிச்சிருவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போனேன். அப்படி இல்லை. ஆனால் அது கொஞ்சமாவது இந்த கேம் ஃபோக்கஸ் இருந்ததா? எத்தனை பேர் சொன்னாங்க அங்கே மட்டுமே சுற்றிட்டு இருக்க அப்படின்னு. இதை தாண்டி இவர் பண்ணது என்ன? கம்ருதன் கூட ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு, அவர் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு கம்ருதன் யார் கம்ருதனை சொன்னாலும் அவர் கோவம் வந்துடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்ன, பின்னாடியே கூடவே வர்ற இன்டிமிடேட்டிங்காக இருக்குது, பார்வதி கூட பக்கத்தில் போகிறான், இன்டிமிடேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரச்சனையை பண்ண. இங்கே நான் பாத்ரூம் போனாலும் கூடவே வருவேன்னு கேட்க வருவேன் இவர் சொல்ல. அப்போ 2 பேரும் தள்ளிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பிராட்டப் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ருதன் இவரை சொல்ல 2 பேருமே பார்த்தீங்கன்னா விஜேஎஸ் பிரேக்கில் இருக்கும்போது அப்போவே அடிச்சுக்கிறதுக்கு வந்தாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆதிரை கம்ருதனை பற்றி அரோரா கிட்ட சொல்ல, அரோரா அதை எடுத்து போய் கம்ருதன் கிட்ட சொல்ல, அவங்க 2 பேரும் பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ருதன் இவரை கூப்பிட்டு அரோரா பற்றி தப்பாக சொல்ல, இவர் அரோரா கிட்ட போய் சொல்ல, அவங்க அழுக. அப்போ நான் நம்பினா நான் அதெல்லாம் மைண்ட் பண்ணவே இல்லை, அவர் சொன்னதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. யார் விஜேஎஸ் அப்பான்னா விஜய் சொன்னதையும் இவர் கேட்கல, பிக் பாஸ் சொன்னதையும் கேட்கல. அப்புறம் இவர் அங்கே சொன்னது பார்த்தீங்கன்னா கம்ருதன் அவர் தப்பாக சொல்லியிருக்காரு அரோராவை, அது வரைக்கும் கூடவே சுற்றிட்டு இருந்துட்டு அதையும் இவர் நான் மைண்ட் பண்ணல.
எனக்கு பிடிச்சிருக்கு உங்க கூட பேச, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தா. அப்படியா இப்போ போன வாரம் என்ன முடிவு எடுத்தாங்க, இனிமேல் நம்ம 2 பேரும் பேசவே வேணாம், ஜென்ரலாக பேசுவோம், தனியாலாம் பேச வேணாம் அப்படின்லாம் முடிவு எடுத்தாங்க. ஆனாலும் வெளியில் பெருசாக தெரில. என்ன பண்ணார், நடுவில் திவ்யா கிட்ட கத்துனா அப்படி சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வரணும் இங்கே அப்படின்னு பார்த்து அது சொல்லும்போது வந்து ஓவராக கத்துனா அப்படி ஒரு வார்த்தையை வேற விட்டு அப்படி கெஸ்ட் எல்லாம் போனால் போட்டோம் அப்படின்ட்டாரு. அதான் நேற்று திவ்யா வச்சு செஞ்சாங்க. நான் இங்கே மேனேஜராக இருக்கும்போது ஒரு பீஸ் வந்து இது மாதிரி சொல்லிச்சு, அந்த பீஸை வந்து இங்கே தான் இருக்குது, அந்த பீஸா அதை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒத்துக்கவே இல்லை. கடைசியாக லேட்டாக ஒத்துக்கிறேன் அப்படி. அப்பயும் திரும்ப நீங்கள் கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிட்டி இருக்குல்ல, கொரியா சிட்டி, அங்கே திவ்யா கிட்ட சண்டைக்கு போனா அப்படி. இதை தவிர்த்து இவர் என்ன பண்ணியிருக்காரு கேம்லன்னா ஒன்றும் பண்ணல. அது உள்ளே இருக்கவங்கலாம் கழுவி ஊற்றிட்டாங்க, பிக் பாஸ் கழுவி ஊற்றிட்டாரு, விஜேஎஸ் கழுவி ஊற்றிட்டாரு, வைல்டு கார்ட்ஸாக போனவங்க அவங்களும் கழுவி ஊற்றிட்டாங்க. ஆனாலும் திருந்தல. இதுக்கப்புறமும் எதுக்கு அந்த ஆடியன்ஸ் உள்ளே இருக்கணும்? ஸோ 2 பேரையும் தான் தூக்கி இருக்கணும் டபுள் எவிக்ஷனில். என்ன பண்ணுறது, நாமினேட் பண்ணாங்கல்ல அந்த அறிவாளிகள், அவங்க அரோரா விட்டாங்க, ஓப்பன் நாமினேஷன்லேயே விட்டானுங்க. அதுதான் இருக்கிறதுலே கொடுமை. ஏன்னா அந்த அளவுக்கு தான் சம்பவம். இருக்கிற இடம் தெரியாமல் பைசா எதுக்கு வந்தீங்கன்னா பைசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தெளிவாக இருக்குது. பலூனாக்கா ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இவர் எதுக்கு வந்தேன்னா நான் டைட்டில் அடிக்க போகிறேன்னு வந்தார்ல, ஃபோக்கஸ் போச்சு. ஸோ மொத்தமாக போச்சு. வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு துஷாரை வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. வாய்ப்பு போச்சேப்பா, உன்னெல்லாம் வைல்டு கார்டில் கூட கூப்பிட முடியாது, வேஸ்ட்டு, வாய்ப்பை வேஸ்ட் பண்ணிட்டாரு, இன்னொருத்தருடைய வாய்ப்பு வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பீஸை உள்ளே கூப்பிட்டதுக்கு. ஸோ முடிச்சு விட்டாங்க. இப்போ எவிக்ட் பண்ணப்பட்ட அந்த 2 பேர்களில் ஒருத்தர் துஷார் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியான தகவல்கள் வருகிறது. இந்த எவிக்ஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.